ட்ரஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியோடைய டெஸ்ட் சீரிஸ் அதை பற்றின ஃபீச்சரை பற்றி அதனுடைய ஃபீச்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதோடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா 25 செட்டு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதனால் வந்து அடுத்த கொஸ்டின் வர டைம் ஆகும், அடுத்த கொஸ்டின் வர லேட் ஆகும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே யோசனையுமே உங்களுக்கு தேவையில்லை. மூணாவது ஃபீச்சர் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதோடைய ஆப்ஷன் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் அதான் வந்து நம்மளுடைய ஹைலைட்டாகவே இருக்க போகுது. இப்போ ஒரு 50 கொஸ்டின், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது 50x4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 4 ஆப்ஷனுக்குமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 50x4 அப்போ வந்து 200 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரே டெஸ்ட்டில் நீங்கள் ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கிறவங்க. நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது புக்கை கூட ரிவிஷன் பண்ணாமல் நம்ம கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுவே நீங்கள் பார்த்தாலே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா போதுமானதாக வந்து ஆயிரும். ரைட். அடுத்த ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும். ரைட்டா, ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த தரத்தில் இருக்கீங்க, இப்போ ஒரு 1000 பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் எந்த தரத்தில் இருக்கீங்க அப்படின்ற தரத்தையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும் போது டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினுக்கான என்ன தெரியும், ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து திருப்தியா இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணதில் திருப்தியா இல்லை, ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி வந்து எங்ககிட்ட கேட்டுக்கலாம். அந்த ஃபீச்சரும் இருக்குது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு ஷெடியூலில், அதாவது டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்ஆர்பி போர்டு, போலீஸ் போர்டாக இருக்கட்டும், எந்த போர்டாக இருந்தாலுமே கொஸ்டின் ஃபார்மேட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதே ஃபார்மேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். கூற்று காரணம் ஸ்டார்ட் ஆகும், பொறுத்துக்க இருக்கும், எல்லாமே வந்து காலவரிசைப்படுத்த எல்லாமே வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணி தான் வந்து கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ரைட். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அரசு வேலை உறுதியாக பெறலாம். தேங்க்யூ.